அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம் மனதின் சக்தியை பயன்படுத்தி நம்மளை விட்டு பிரிந்து சென்ற நபர்கள் தானாகவே வந்து பேச வைக்கக்கூடிய ஹோபோனோபோனோ அப்படிங்கிற டெக்னிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஹோபோனோபோனோ அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது நம்ம ஒரு ஆளை பார்க்கணும், அவங்கள வார்த்தைகளாகவோ இல்லை நேரடியாக சென்று பார்த்து தான் நம் விருப்பத்தை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் இல்லாமல் நம்மளுடைய வைப்ரேட்டை பயன்படுத்தியும் அவர்களை நாம் என்ன சொல்ல நினைக்கிறோமோ அதை அவர்களிடம் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஹோபோனோபோனோ மெத்தட். இது சாத்தியமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. உண்மையிலே இதை பயன்படுத்தி பலன் அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சுருக்கமாக உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, வெளிநாட்டை சார்ந்த ஒரு மனோதத்துவ நிபுணர், அவர்கிட்ட அந்த நாட்டை சேர்ந்த காவலர்கள் மிகவும் கொடூரமான கிரிமினல்ஸை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதாவது இவங்க மனதில் இருக்கிற நெகட்டிவிட்டிஸ் அழித்து ஒரு நல்ல மனிதர்களாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவரும் அந்த பொறுப்பை ஏற்கிறாரு. பொறுப்பை ஏற்ற பிறகு டெய்லி அவங்களோட அந்த ரிப்போர்ட்டை மட்டுமே எடுத்து பார்க்குறாரு. அதை காவலர்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னடா இவருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொன்னால் இவர் வர்றாரு, இவங்களெல்லாம் பார்க்குறாரு, மறுபடியும் போய் உட்காந்து அந்த ரிப்போர்ட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இவர் குணப்படுத்துவாரா மாட்டாரா அப்படிங்கிற சந்தேகம் காவலர்களுக்கு வர, சரி என்ன தான் செய்தோன்னு பார்ப்போம் அப்படின்னு பொறுத்திருந்து பார்த்துக்கிட்டே இருந்துருக்குறாங்க. நாளடைவில் அங்கே இருந்த கிரிமினல்ஸ் ஒவ்வொருவராக தெளிவாகி வெளியே போயிருக்கிறாங்க. காவலர்களுக்கு வியப்பாக இருந்திருக்கு. உடனே நேரில் போய் கேட்டாங்க, என்ன சார் இது அப்படின்ட்டு. அப்போ அவர் தான், ஒரு மனிதர்களை வார்த்தைகளாலோ இல்லை நேரில் சந்தித்தோ தொட்டோ தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நம்மளது வைப்ரேஷனை வைத்து அவர்களை எப்படி மாற்ற வேண்டும் என்று அவருக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் என்றும் அவர் காவலர்களிடம் தெளிவாக கூறினார். இது ஜீரோ லிமிட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் அவரே எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம பயன்படுத்த போகிறது வெறும் 4 வார்த்தைகள் மட்டும்தான். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்ஸ், ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்த போகிறோம். ஐ எம் சாரி அப்படிங்கிற வார்த்தை, என்னை மன்னித்து விடுங்கள். அதாவது நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்து அந்த தப்புக்கான காரணம் நம்ம தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நேராக போய் தப்பு நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னாலே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்மளை மன்னிக்கும் குணம் அவங்கக்கிட்ட வந்துடும். இதுக்கு நான் தாங்க பொறுப்பு, என்னால் தாங்க நடந்துச்சு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னா, சரி விடுங்க, அடுத்தாப்பில் இந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கோங்க அப்படிம்பாங்க. ஸோ அது ஐ எம் சாரி அப்படிங்கிற வார்த்தை எவ்வளோ பெரிய உன்னதமான வார்த்தைன்னு பாருங்கள். அடுத்து ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தயவு செய்து எனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுங்கள், என்னால் நேர்ந்த தவறை நான் திருத்திக் கொள்ள எனக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, சரி இன்னொரு ட்ரிப் கொடுத்தானே பார்ப்போம் அப்படிங்கிற மனம் தானாகவே வந்துடும். அடுத்து தேங்க்யூ, நன்றி, எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி, அதாவது கிராட்டிடியூட். லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த மட்டும் இது ஒரு முக்கியமான டூல். அந்த நன்றி உணர்வோடு நம்ம சொல்லும்போது
அவங்களுக்கும் மனதில் நம்மளை பற்றிய ஒரு நம்பிக்கை வர தோன்றும். அதுக்கு அடுத்தபடியாக ஐ லவ் யூ, நான் உங்கள் மீது அசாத்தியமான அன்பில் இருக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன், உங்களை காதலிக்கிறேன். எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா? இந்த 4 வார்த்தைகளை பயன்படுத்தி தான் இப்போ இந்த மெத்தடை நாம் செய்ய போகிறோம். ஏன்னா இந்த 4 வார்த்தைகளையுமே நீங்கள் தினமும் காலை மாலை சொல்லும்போது உங்கள் மனதில் இருக்கும் நெகட்டிவ் வைப்ரேஷன் வெளியேறி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே வரும். ஏன்னா பொதுவாகவே இந்த பிரபஞ்சமே ஒரு எனர்ஜிக்கல் கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு நெகட்டிவிட்டி வெளியேறி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை இது உங்களுக்கு கொடுக்கும். இதை பயன்படுத்தி எப்படி நம் விரும்பும் நபரை அட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு தனியான இடத்துல உட்காருங்க. இதை செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலை எழுந்தவுடன் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த 2 நேரம்தான் நீங்கள் இதை பயன்படுத்த வேண்டும். இடத்தை தேர்வு பண்ணிக்கோங்க. கையில் நம்ம கைக்கு அடக்கமாக வைக்கிற மாதிரி ஒரு பிளைன் ஒயிட் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரின் பெயரை எழுதி 2ஆக மடித்து 2 கைகளாலும் பொத்தி வச்சுக்கிட்டு இப்போ அவங்க உங்களுக்கு எதிரில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி கற்பனை பண்ணுங்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க 2 கண்களையும் கூர்மையாக உற்று கவனிங்க. உங்களுடைய கவனங்கும் எல்லாம் அந்த 2 கண்கள் மீது மட்டும்தான் இருக்கணும். உங்களோட ஃபுல் ஃபோக்கஸும் அந்த கண்ணில் தான் இருக்கணும். உங்கள் கவனம் சிதறக்கூடாது. ஏன்னா முழுக்க முழுக்க உங்கள் மனதின் சக்தியை பயன்படுத்தி செய்ய போகிற இந்த டெக்னிக், இதில் முழு கவனமும் தெளிவாக இருக்க வேண்டும். இப்போ அந்த கண்களை பார்த்தபடியே இந்த 4 வார்த்தைகளை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருங்க. எத்தனை தடவை சொல்லணும் அப்படிங்கிறது கணக்கு கிடையாதுங்க. இதில் எண்ணிக்கை முக்கியம் இல்லை. நீங்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் உணர்வுபூர்வமாக சொல்லணும். அந்த உணர்வுபூர்வமான மனநிலை தான் இங்கே ரொம்ப முக்கியம். அதனால் இதில் எண்ணிக்கை முக்கியம் கிடையாது. உணர்வுபூர்வமாக நீங்கள் சொல்லும்போது உங்கள் ஆழ் மனதில் அது பதிந்துவிடும். ஆழ் மனதில் பதிந்துவிட்ட செயலோ எண்ணமோ அது வாழ்வில் நிஜங்களாக மாறும். அதே உணர்வுபூர்வமான மனநிலையுடன் இதை ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லும்போது உங்கள்கிட்ட ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகும். அந்த எனர்ஜி அப்படியே அவங்கக்கிட்ட போகும். அந்த எனர்ஜி அவங்கக்கிட்ட போகும்போது உங்களை பற்றின தாட், உங்களை பற்றின சிந்தனைகள் அவங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும். உங்கள் மேலே உள்ள கோபம், வெறுப்பு, அந்த நெகட்டிவ் தாட்ஸ் விலகி உங்கள் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு அன்பு வர ஆரம்பிக்கும். உங்களை பற்றின பாசிட்டிவ் திங்கிங் அவங்க மைண்டில் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவங்க உங்கள்கிட்ட பேசணும், உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற நினைவுகள் அவங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும். அந்த நினைவுகள் அதிகமாக வர ஆரம்பிப்பதன் விளைவாக அவர் உங்களை ஃபோனிலோ அல்லது மெசேஜிலோ அல்லது நேரிலோ சந்திப்பார்கள். இது 100% ட்ரூத். நிச்சயம் இது நடக்கும். உங்களுக்கு இது செய்வதற்கு மன வலிமை, நம்பிக்கை, விடாமுயற்சி, இது 3ம் நிச்சயமாக வேண்டும். இது 3ம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் விரும்பும் அந்த நபர் உங்களை எளிதில் வந்தடைவார். இது உண்மை. இதை எத்தனை நாள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நாள் கிழமை எல்லாம் கிடையாதுங்க. இத்தனை நாள் தான் சொல்லணும், இத்தனை நாள் தான் சொல்லணும், அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் ரொட்டீனாக சொல்லிக்கிட்டு இருங்க. உங்கள் அந்த கவனம், மன தைரியம் எந்த அளவுக்கு பலமாக இருக்குதோ அவ்வளவு விரைவில் அவர் உங்களிடம் வந்து சேர்வார். அவ்வளவுதாங்க இந்த பதிவு. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அனுபவங்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.